விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இன்றைக்கு ஏப்ரல் 14 சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. நம்மளுடைய வாய்ஸ் இன் போலீஸ் சேனல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதன் இன்னும் சிறப்பாக இன்றைக்கு நம்ம அரசியல் சாசனத்தின் தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 135வது பிறந்த நாள். அவரது நினைவை போற்றி இந்த பதிவுக்குள்ளே போவோம். இது என்னென்னா, கடந்த 12/4/2025 அந்த தினமலர் டீ கடை பெஞ்சில் ஒரு செய்தி ஒன்று வந்துருந்துச்சு. அது இந்த கோயம்புத்தூர் ரயில்வே போலீஸ் அதனுடைய சப்டிவிஷன் டிஎஸ்பி பாபு அப்படின்றவரை பற்றியான செய்தியாக இருந்துச்சு. அது என்னென்னா, அவங்க அந்த ஓடி போடுறாரு நிறையா பேருக்கு, எங்கே கைவிட்டு கிடைக்கும் காசு கிடைக்கிற ஸ்டேஷனாக பார்த்து போடுறாரு, அதுக்கு இவர் காசை வாங்கிட்டு போடுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அது ரயில்வே போலீஸு ஒன்றும் பெருசாக வருமானம் வராத துறை தான், அதில் ஒன்றும் அப்படிலாம் அலிகேஷன் இருக்காது அப்படின்ட்டு கடந்து போயிடுவான் அப்படின்னு தான் பார்த்தா. ஆனால் அதற்கு பிறகு எனக்கு தொடர்ச்சியாக நிறைய செய்திகள்ப்பா கட்டாயம் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரியான தகவல் இருந்துச்சு. அதனால் அது ஒரு பதிவுக்கு உட்படுத்துவான் அப்படின்றதுனால பார்த்தேன். அப்புறம் அதை பற்றி விசாரித்தேன். அது என்னடான இந்த கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது போல் அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி அது நிறையா தகவல் இருந்துச்சு. அது கோயம்புத்தூர் அந்த ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே சப்டிவிஷன் அது கோயம்புத்தூர் தான். அதுக்கு உட்பட்டது 6 ஸ்டேஷன் 2 ஓபி. அதாவது கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், ஊட்டி, போத்தனூர், திருப்பூர், ஈரோடு, இது 6 ஸ்டேஷனு. குன்னூர் அண்டு பொள்ளாச்சி 2 ஓபி. இந்த 6 ஸ்டேஷனில் கோயம்புத்தூர், போத்தனூர், ஈரோடு 3 இன்ஸ்பெக்டர் மேரிட் ஸ்டேஷனு. இதுக்கு டிஎஸ்பி பாபு, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியே வந்திருக்காரு. இவர் 96 பேட்ச் ப்ரமோட்டிஸ் டிஎஸ்பியாக இருக்கார். இப்போ இந்த 8 மாதத்துக்குள்ளே இதற்கான அலிகேஷன் பாருங்கள், இதெல்லாமா வர்றது. ஏன்னா அந்த ஸ்டேஷன் விசிட்டு இன்ஸ்பெக்ஷன் இதுக்கு போகிற இடத்துல அந்த இதுலேயும் டீ கடை பெஞ்சிலையும் அதான் போட்டிருந்தாங்க, சாப்பாடு என்விதியாக வாங்கி வைக்கணும். இதெல்லாமா சாப்பாடுலாம் ஒரு டிஎஸ்பிக்கு ஒரு மேட்ரு, இது ஒரு அலிகேஷனு பத்திரிகையில் வரக்கூடிய அளவுக்கு எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க பாருங்க. சாப்பாடு எனக்கு என்விதியாக வாங்கி வைக்கணும், இல்லைன்னா ஊட்டிக்கு மாற்றிடுவேன்றாரு. எவ்வளோ ஆயிரம் அதுலாம். அதுபோக இந்த ஓடி போடுறது மட்டுமே தனியாக போட்டிருந்தாங்க எனக்கு. அதில் அந்த ஹெட் கான்ஸ்டபிள் 708 செந்தில்குமார், அவர் கோயம்புத்தூர் டு போத்தனூர். அப்புறம் இன்னொரு செந்தில்குமார் ஹெட் கான்ஸ்டபிள் 241 கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம். அப்புறம் சிவலிங்கம் ஹெட் கான்ஸ்டபிள் 779 அவர் போத்தனூர் டு கோயம்புத்தூர். அப்புறம் எஸ்எஸ்ஐ சிவபிரசாத் அவர் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம். அப்புறம் எஸ்எஸ்ஐ ராஜேந்திரன் கோயம்புத்தூர் டு ஊட்டி. அப்புறம் எஸ்எஸ்ஐ சிவசுப்ரமணியம் திருப்பூர் டு கோயம்புத்தூர். அப்புறம் எஸ்எஸ்ஐ கண்ணன் கோயம்புத்தூர் டு திருப்பூர். இப்போ அவர் கிரேட் 1 664 ஹக்கீம், அவர் டிஎஸ்பி கேம்ப் ஆஃபீஸு. ஏற்கனவே கேம்ப் ஆஃபீஸில் 7 பேர் இருக்காங்களாம். அதெல்லாம் யார் யார் இருக்காங்கன்னு வேறு போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் சந்திரசேகர், பாலமுருகன், திருநாவுக்கரசு, விஜயகுமார், இப்போ ஹக்கீம் போய் சேர்ந்துருக்கிறாரு. இந்த பாலமுருகன்லாம் 20 வருஷமாக அங்கே கேம்ப் ஆஃபீஸில் இருக்கிறாராம். இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இவர் இந்த ஸ்க்ரவுட் சார்ஜ் ஒரு 5000 ரூபா கொடுப்பாங்க பாருங்கள், பாடி விழுந்துச்சுன்னா. பழைய 174 இப்போ 194 பிஎன்எஸ்எஸ், அதில் கூட 500 ரூபா வாங்கிடுவாராம். ஆனால் அது எவ்வளோ கேவலம் பார்த்துக்குங்க. அந்த எல்லா பணமும் இவருக்கு கூட இருக்கக்கூடிய அந்த நித்யானந்தம்னு ஒரு டிரைவர் இருக்கிறாராம். அவர் மூலம்தான் அவருடைய ஜிபே செக் பண்ணால் போதும், யார் யார் எவ்வளோ பணம் போட்டிருக்காங்க அப்படின்னு. 1000 2000 ஏதாச்சும் அந்த போலீஸ் மேலே கரண்ட் பேப்பர் வருது பாருங்க, அதுக்கு 5000 10,000 வாங்குவாராம். அதுவும் அந்த நித்யானந்தம் மூலமாக. அவருக்கான ஜிபே செக் பண்ணால் ஒன்று செக் பண்ணாலே போதும் அப்படின்றாங்க. அதே அந்த ஸ்க்ரவுட் சார்ஜ் யார் எடுக்கிறாங்களோ அந்த ஐஓ அந்த 500 ரூபா கொடுக்கணுமா. அதாவது அந்த பழைய படம் ஒன்று இருக்கும், புதிய பாதை, பார்த்திபனுக்கு, அதுதான் ஃபஸ்ட்டு படம். ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட். ஒரு அந்த அந்த கேரக்டர் எவ்வளோ மோசமானவன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஜெயிலிருந்து வருவான் அந்த ஃபஸ்ட்டு சீனு இன்ட்ரோ வரும்போதே தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த எரியிற குடிசையிலேருந்து நெருப்படுத்து பீடி பற்ற வைப்பாப்பில். 2வது சீன் பார்த்தோம்னா ஒரு பாடி கிடக்கும், அந்த பாடியில் நெத்தியில் காசு இருக்கும் 1 ரூபா. இவன் அந்த கேரக்டர் போய் அழுகிற மாதிரி பார்த்திபன் போய் அழுவார், அந்த காசை தலையில் ஒட்டிட்டு வந்துடுவார். ஆனால் பிணத்திலிருந்து காசு எடுக்கிறது. அதாவது ஆன்டி ஹீரோ எவ்வளவு மோசமானவன்றதை காமிக்கிறதுக்கு, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, அதுதான் இவங்களா இருக்காங்க.
ஒரு பாடி விழுந்துருது, அவன் அடிபட்டு செதஞ்சு சின்ன பின்னமாகி ரயிலில் அடிபட்டுற பாடினா பார்த்துக்குங்க, செதஞ்சு சின்ன மன்னமாயிரும். ஆனால் சிரவுடு சார்ஜுன்னா அந்த பாடி டிஸ்போசலுக்காக இந்திய ரயில்வே கொடுக்கறது. அது வேற ஒன்றும் கிடையாது. அந்த எஃப்ஐஆர் சும்மா ஒரு ரெக்யூசியேஷன் ஃபார்ம் கொடுத்தோம்னா 5000 ரூபா உடனே சேங்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த 5000 ரூபா ஆங்கிறையில் அவர் என்ன செய்வார்னா, அந்த கேஸ் எடுக்கிறாரு பாருங்க, அந்த ஐஓனா அந்த ஃபர்ஸ்ட் ஐஓ எஸ்எஸ்ஐ போவார் இல்லை எஸ்ஐ போவார். அங்கே இருக்கக்கூடிய ஸ்வீப்பர் கொடுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய பாடி ஆள் கொடுக்கணும். பாடி ஐடென்டிஃபை ஆயிடுச்சுன்னா உடனடியாக வீட்டில் இருந்து ஆள் வந்துடுவாங்க, அவங்களே எல்லாம் பார்த்துக்கிடுவாங்க. ஃபோட்டோகிராஃப் சார்ஜிலேருந்து எவ்ரி திங் பார்த்துக்கிடுவேன், ஆம்புலன்ஸ் சார்ஜ் எல்லாம் பார்த்துக்கிடுவேன். ஆனால் அது இல்லைனாலும் உடனடியாக அது அன்ஐடென்டிஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்திய ரயில்வே நிர்வாகம் கொடுக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட கிடையாது. அது கொடுக்குதுன்னா அந்த காசுல எனக்கு 500 ரூபா கொடுன்னா அது எப்படிப்பா? அந்த ரத்த வாடகை அடிக்கலையா? இதெல்லாம் வந்து ஒரு டிஎஸ்பிக்கான இதாக இது. பாவம் அதை ஐவோ அட்டன் பண்ணுவார், அங்கே இருக்கக்கூடிய ஸ்வீப்பர் எடுப்பாங்க, அவங்களுக்கு காசு கொடுப்பாரு, ஏதோ கொடுக்கக்கூடியது 1000. அதில் இன்ஸ்பெக்டருக்கு 2000. எல்லா ரயில்வே இன்ஸ்பெக்டருக்கும் அதுதான் காசு. ஆனால் இங்கே கேவலப்பட்டாங்க. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன், பாடி விழுந்து கிடக்கு, அதில் போய் ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த ஹானஸ்ட் அப்படின்னு இருக்காங்கல்ல, இதில் லோக்கலில் இருக்கக்கூடிய ஆட்கள்லையே மற்றதில் கூட 1-2 காசு வாங்கிடுவாங்க. இந்த 174 எல்லாம் காசே வாங்க மாட்டாங்க. ஈவன் ஹெட் கான்ஸ்டபிள் அந்த 174க்கு போகிறாங்கல்ல, அது ஏதோ தர்மம், நம்ம தர்மத்துக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி. நான் வேலை பார்த்த இடங்கள்லாம் ஒரு சில கான்ஸ்டபிள் ரேங்க் தான், அவங்களே சொந்தமாக காசு செலவழித்து அந்த அன்ஐடென்டிஃபைடு பாடியெல்லாம் கொண்டு போய் புது வேட்டி சட்டை எடுத்து அடக்கம் பண்ணுவாங்க. அது ஒரு புண்ணியம், நமக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இவங்க என்னன்னா அடையாளம் தெரிஞ்சதில் எனக்கு 2000 கூட 500 கூடு, அதுவும் டிஎஸ்பி ரேங்க்கு. அது போக மிக மோசமான செயல் என்னன்னா, இவருக்கான டிரைவர் ஒருத்தர் இருக்கிறார், வந்து ரமேஷ். அவர் வந்து ஈரோடு ஸ்டேஷன் ஸ்ட்ரென்த்து, இவர் வீடு சேலம், இவருடைய சொந்த வீடு சேலம். அவர் சேலத்திலே இருந்து இவர் வீட்டுக்கார அம்மாவுக்கு டிரைவர் உத்தியோகம் பார்த்துக்கணும். எவ்வளவு கொழுப்பு பார்த்தீங்களா? என்ன தெனாவட்டு பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய அப்பா டாக்கர் ஃபேமிலி. ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு 80,000 ரூபா சம்பளம் வாங்குவார். ஒரு 80,000 ரூபா ஒரு ஆளை சம்பளத்துக்கு போட்டு நீ டிரைவர் வேலை வைக்கிற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆள். அப்புறம் இவர் பையன் இங்கே ப்ரைவேட்டாக இருந்துக்கிட்டு ஏதோ போத்தனூரில் கோச்சிங் சென்டரில் படிக்கிறாப்லையா, அவருக்கே 2 பேரான். கார்த்திகேயன் பிரபு டிரைவர் இருந்து பார்த்துக்கணுமா, கூட்டிகிட்டு போக வர சாப்பாடு வாங்கி கொடுக்க என்னன்னு பார்த்துக்கோங்க. அவங்க சம்பளம் என்னன்னு சொல்லி பாருங்கள். அதெல்லாம் இந்த சம்பளத்தில் பிடிங்க. அப்புறம் இவருக்கான டிரைவர் தான் அந்த நித்யானந்தா. ஆனால் அவர்கிட்ட தான் அந்த பணம் மாறுறது எல்லாமே. நித்யானந்தானாலே கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் போல். அது பாருங்கள், அவருடைய ஜிபே செக் பண்ணோம்னாலே கம்ப்ளீட்டாக பிடிச்சிடலாம். ஆனால் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். எனக்கு வந்த தகவல் அதை வந்து கொடுத்துருக்கேன். அந்த போலீஸ் மேலே அலிகேஷன் வரக்கூடிய கரண்ட் பேப்பர் வரும் பாருங்கள், அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த போலீஸ்டே காசு வாங்குவாராம். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட 5000 10,000 வாங்கி ஒன்றும் இல்லை நாட்புரோடு போட்டு க்ளோஸ் பண்ணி அனுப்புவாராம். ஏன்னா வெறும் 8 மாதத்துக்குள்ளே இவ்வளோ அலிகேஷன் வர்றது பாபு நல்லது கிடையாது. அப்படியே வந்து ரெட் ஹேண்டாக அப்படி விட்டுருவார். ஆனால் அதுவே சொன்னேன் நான், நீங்கள் போலீஸ்கிட்டே இவங்களுக்கு வேறு பப்ளிக் தொடர்பு இல்லை ரயில்வே டிஎஸ்பிக்கு, அதனால் போலீஸையும் சுற்றி வரணும். இதில் எப்படா காசு வாங்கலாம்? ஆனால் உயர் அதிகாரிகளுடைய எல்லாருக்கும் டேக் பண்ணியிருக்கேன், உங்கள் டிஜிபிக்கு உங்கள் எஸ்பிக்கு எல்லாத்துக்கும். அங்கேருந்து ஒரு டிஓ வாங்கிட்டு வந்து இவர் இந்த மாதிரி இவர் ஒரு வாய்மொழியாக ஒரு டிஓ போடுறதுக்கு இவருக்கு என்ன அந்த அதிகாரம்? ஆனால் மொத்தத்துக்கு அந்த இருக்கக்கூடியது ஒரு 150 பேருக்குள்ளே தான் வரும் இவருக்கான சப்டிவிஷன் ஸ்ட்ரென்த்து. அந்த ரயில்வேல நடக்கக்கூடிய எல்லாம் தெரியும்ல, அந்த ஜன்னலோரம் இருந்துக்கிட்டு இருப்பாங்க, ஸ்னாச்சிங் ஆகிரும். ஆனால் உள்ளே நடக்கக்கூடிய நிறைய தெஃப்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து போலீஸ் விசிபிலிட்டியில் தான் கண்காணிக்க முடியும். நீங்கள் இப்போ இவர் ஸ்டேஷன் கேம்ப் ஆஃபீஸுக்கே ஒரு 8 பேர் 10 பேர், அப்புறம் டிரைவரு, அப்புறம் இவர் வீட்டுக்கு ஆடலி, இப்படின்ற மாதிரி இருந்தால் இது எந்த அளவுக்கு, அது கோயம்புத்தூர் மாதிரியான முக்கியமான சிட்டியிலேயே இப்படி இருந்துச்சுன்னா எப்படின்னு நமக்கு வந்த தகவலை இந்த பதிவின் மூலமாக உயர் அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு வந்தாச்சு. பாபு உட்பட கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம். அப்புறம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்னவோ பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். இந்த தகவல் உண்மையாக என்னன்னு சொல்லி பாருங்கள். கொடுத்தது யார் அப்படின்ற விசாரணை விட்டுருங்க. எனக்கு எல்லாருமே சேர்ந்து கொடுத்தாங்க. அதனால் அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.